வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. மலபார் புளி எனும் குடம்புளியானது அன்றாடம் சமையலிலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மலபார் புளி எனும் குடம்புளி சாகுபடி குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் முதுநிலை ஆராய்ச்சியாளர் ஜே.டி. நிர்மலதா அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சிப்பாறை கண்டிஷன் வந்து சப் ஹியூமிட் நல்லா வந்து சப்ட்ராபிக்கல் கண்டிஷன். இங்கே வந்து நிறைய வந்து மைனர் ஃப்ரூட்ஸ் இருக்கிறது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அத்திப்பழம், அப்புறம் வந்து குடம்புளி வந்து இங்கே அதிகமாக வந்து பயிர் செய்கிறாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து மலபார் டேமரின்னு சொல்லுவாங்க, இல்லது பிணம்புளின்னு சொல்லுவாங்க. இந்த குடம்புளியை பார்த்திங்கன்னா அதிக நல்ல வந்து ட்ரீ ஸ்பைஸ் சொல்லுவாங்க, அதிகமான ஒரு விலை மதிப்பு ஏற்பட்ட ஒரு மருந்தும் கூட. இதில் வந்து ஹைட்ராக்சிசிட்ரிக் அமிலம் சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுகிறது, உடல் பருமனை கூட கட்டுப்படுத்துகிறது. அப்படி இவ்வளோ நிறைய மருத்துவ குணங்களும் அடங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாதுகாப்பான மீன் குழம்பு ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி நம்ம கேரளா, அப்புறம் நார்த் இந்தியா அங்கெல்லாம் வந்து புளிப்பு எங்கெல்லாம் தேவைப்படுதோ, புளிப்பு சுவை எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அதுக்கு இந்த குடம்புளியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இந்த குடம்புளி மரம் வந்து அது பெரிய மரமாக வளரக்கூடியது. இது வந்து விதையாக விதைத்தோன்னா இதில் வந்து ஆண் செடி பெண் செடி வந்து 2 வித்தியாசங்கள் வரும். அப்போ வந்து நமக்கு எது ஆண் செடி பெண் செடின்னு சொல்கிறது நமக்கு வந்து 7 வருடங்களுக்கு கழித்த தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நமக்கு 7 வருடம் கழித்த பிறகு தான் அது வந்து பெண் செடியாக தெரியும். நல்ல அதிக மகசூலான செடிகள் கூட வந்து நம்ம ஒட்டு கட்டுறதுனால 3 வருடத்தில் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காய் வரும், அழகான பெரிய பெரிய பழமாக காணப்படும். அதிகம் பார்த்திங்கன்னா இது வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து பூக்கள் அதிகமாக வரும். நம்ம வந்து நடவு செய்யும்போது நல்ல நிலத்தை பார்த்து எடுத்து நடவு செய்ய வேண்டும். அதில் வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர், அதாவது வெர்மி கம்போஸ்ட், அப்புறம் வந்து FIM இதெல்லாம் அப்ளை பண்ணி குழி வந்து ஒரு 1 மீட்டருக்கு க்யூப், அதாவது 1 மீட்டர் அகலம் ஆழம் நீளம் அந்த வகையிலேருந்து குழி எடுத்து போட்டு அதை ஆற வைத்து விட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து குடம்புளி ஒட்டுக்கன்றுகளை வந்து 3 மீட்டர் இடைவெளி அல்லது 2.5 மீட்டர் இடைவெளி விட்டு நம்ம வந்து அந்த கட்டின அந்த இடம் வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து நடவு செய்ய வேண்டும். நடவு செய்து விட்டு அந்த மேல் மண்ணை விட்டு மூட வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தா ஒரு 3 வருடங்களில் நமக்கு பூக்கள் ஆரம்பித்து விடும். அப்புறம் வந்து காய்கள் வரும். காய்கள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக பூக்கள் தோன்றிய ஒரு 6 அல்லது 9 மாதங்கள் கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அறுவடை பண்ணிடலாம். அறுவடை பண்ணிவிட்டு இதில் வந்து பதப்படுத்துதல் தான் இம்பார்ட்டன்ட். பூண்டு மாதிரி பெரிய பெரிய ரிப்ஸ் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அந்த ரிப்ஸை வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்கிற வந்து இந்த சீடை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சீடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் உலர்த்த வேண்டும். நிழல் பாங்கான ஒரு ரூமில் வச்சு வந்து உலர்த்த வேண்டும். உலர்த்த பின்னர் அதுக்கப்புறம் இதை வந்து
கொடுக்கணும். நல்லா வந்து ஸ்மோக்கிங் பண்ணணும். ஸ்மோக்கிங் பண்ணுறது வந்து அடியில் அதுக்கு மூங்கில் தட்டு மாதிரி அடித்து விட்டு அதுக்கு மேலே வந்து இதை கட் பண்ணி போட்டு அதில் வந்து அடியில் வந்து புகை மூட்டம் கொடுக்கணும். புகை மூட்டத்துக்காக ஒரு 3 நாள் 4 நாட்கள் தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த பழங்கள் வந்து சுருங்கி அந்த ஈரத்தன்மை இழுத்து எட்டப்படும். அப்படியே வந்து கருப்பு நிறமும் ஆகிவிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்போ ஈரப்பதம் வந்து குறைந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை எடுத்து அப்புறம் நம்ம வெயிலில் உலர்த்த வேண்டும். வெயிலில் உலர்த்தும் போது கம்ப்ளீட்டாக அதோட ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக இது கம்ப்ளீட்டாக மாறிவிடும். அப்புறமேட்டு நம்ம ஆர்டினரியாக ஊறுகாய் போடுற மாதிரி நல்லெண்ணெயும் உப்பு மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா லைட்டை வந்து அதை மிக்ஸ் பண்ணி அதை வைக்கும்போது அதுக்கு கெடாமல் அது வந்து அதோட வைப்பு திறனை வந்து 4 நாட்கள் அதிகமாக இருக்கும். இது எப்படி பயன்படுத்த வேணும்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒரு பீஸ் எடுத்து நம்ம மீன் குழம்புலோ அல்லது ரசம் அதுக்கு ஒரு பீஸ் நம்ம யூஸ் பண்ணால் போதும். புளிக்கு டேமரின் பதிலாக நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உடம்பு பருமனை குறைக்கணும்னா இதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு முந்தின நாள் நைட்டே போட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியை வந்து 1 ஸ்பூன் குடித்தோன்னா நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அப்புறம் வந்து நம்ம உடம்புல உள்ள பருமன் தேவையில்லாத இதெல்லாம் வந்து வேஸ்ட் எல்லாம் வெளியாகப்படும். அப்போ இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த குடம்புளியில் இயற்கையாக அடங்கியுள்ளது. இதை நம்ம தினமும் நம்ம உணவில் சிறிதளவாக நம்ம வேறு வகையில் அதாவது ஊறுகாவிலோ அல்லது கூட்டிலோ பொரியல் குழம்புலையோ சிறிதளவு புளிக்கு பதிலாக டேமரினுக்கு பதிலாக இதை வந்து மலபார் டேமரின் அல்லது பிணம்புளி நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக நீங்கும், உடம்பு பருமனும் குறையும். ஸோ ஆகவே நம்ம வந்து எல்லோரும் அனைவரும் பட்டு செடினா தெரியாதுன்னா ஏன்னா விதையை நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ஆண் செடியாக பெண் செடியாக தெரியாது. அதனால் பட்டு செடியோ ஒட்டுக்கட்டின செடியோ வாங்கிட்டு போய் அனைவரும் வீட்டில் கொண்டு போய் நட்டோன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆக்கியபை பண்ணுற இடமும் குறைவாக இருக்கும். உங்களுக்கு 3லேருந்து 5 வருடத்தில் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு காய்ப்பு திறனும் கிடைக்கும். மேலும் விவரம் பெற ஜேடி நிர்மலதா அவர்களை 09445000547 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.